அப்படின்னு அவர் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வருஷத்தின் இந்த புதிய வருஷத்தின் முதல் ஓய்வு நாளிலே அடியேனை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாய் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக விசேஷத்துமாய் இந்த நாளில் நடக்கிறதான திருவிருந்த ஆராதனை தேவன் மகிமைப்படுத்தும்படியாக கொடுக்கிற அடியனையும் பெற்றுக்கொள்கிற உங்களை தேவன் தகுதியில் பாத்திரவான்களை தேவன் மாற்றும்படியாக நம்ம கேரன் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க பொறுக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடலை வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உச்சாமத்திட்டு தேவன் மகிமைக்கென்று பாடுவோமா? அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. தாகம் தாகம் என்றீ எனக்கா ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீ பரிகாரே பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. கரங்களை தட்டி பாடுவோமா? அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதையா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துதிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துதிக்கும் தாயுள்ளமே. சேர்ந்து கரங்களை தட்டி அன்பே எல்லாரும் வாயை திறந்து அவருடைய மாசற்ற அன்பினாலே நம்மளை இதுவரை தாங்கினதற்காக உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அதை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. கரங்களை தட்டி பாடுவோமா? அன்பே
என்னுள்ள உடையதையா நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கனுமே ஐயா மறுரூபமாகனுமே மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையுதையா. ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி தேவன் நம்மை என்று பாடுவோமா? கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் ஒரு விசை பாடுவோமா? கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். யோர்தானை கடந்து வந்தோ எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோ சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சேரின்றி காத்திக் கொண்டார் சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்துக் கொண்டார் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார் பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார் தேசத்தின் நன்மை சேமம் அருள்வா தாசர்கள் வேண்டிடுவோம் தேசத்தின் நன்மை சேமம் அருள்வா தாசர்கள் வேண்டிடுவோம் சேர்ந்து கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரின் வாண்டிலே பெருங்காரியம் செய்திடுவார். விசுவாசத்தோட பாடுவோமா? கால் வைக்கும் தேசம் இயேசு தருவா காத்திருந்தே அடைவோம்
கால் வைக்கும் தேசம் இயேசு தருவா, காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும். கரங்களை தட்டி அவர் கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக கண்டடைவோம். கிருபை கர்த்தரில் நன்மையான காரியங்களை முடிசூட்டி தேவன் நம்மை நடத்த ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் கரங்களை தட்டி கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம யாரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தான் அருமையான சிஸ்டர் ஜாய்ஸ் சிபி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 107 சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 107. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படியே சொல்ல கடவர்கள். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியை நடத்தினார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது.
அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவர்கள் வரத்துள்ள பலனை தரும். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பற்றவர்களை 1ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் 35ஆம் வசனத்தையும் 43ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? 1ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் 35ஆம் வசனத்தையும் 43ஆம் வசனத்தையும். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி எவன் ஞானமுள்ளவனோ ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காக வாசித்த மக்களை தேவன் அபரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாள் சந்தோஷமா வந்திருக்குன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையோ சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள் இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஒரு இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்திலே முதல் ஓய்வு நாளிலே அடியனையும் உங்களையும் காண செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நேரடியாய் தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுப்பீங்க. இந்த வருஷத்துல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமா என் தேவன் இந்த வாதத்துல இந்த வருஷத்துல என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அன்றைய தினத்திலே இரவு வேளை ஜெபத்திலே நம்ம தொடர்ந்து அந்த பழைய வருட ஆராதனை தொடர்ந்து புதிய வருட ஆராதனையில பேசும்போது இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு யாருக்கு தாகமுள்ளவர்களுக்கு என் தேவன் தண்ணீரை பாய்ச்சுவார் சொன்னேன். சொல்லுங்க. யார் எப்படியாப்பட்ட தாகம் இருந்தால் தேவன் தண்ணீர் பாய்ச்சுவார் சொல்லியிருந்தேன். எப்படி தாகம் இருந்தால் தேவன் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னேன். ஆத்ம தாகம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதன் மேல தாகம் இருக்கணும்? ஆத்ம தாகம் எப்படி இருக்கணும்? 5 விதமான காரியங்களை சொல்லியிருந்தேன். நீதியின்படி இருக்கணும், மாசற்றவளா இருக்கணும், வாஞ்சையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கும்போதுதான் அந்த ஆத்ம தாகத்தின் நிமித்தமாய் உங்களிடத்துல தேவன் தண்ணீரை பாய்ச்ச வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் நிமித்தம் ஆசீர்வாதம் குடும்பத்தில் தங்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக அந்த நாளில பேசின வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து யாருக்கு வறண்ட நிலமாய் இருக்கிறதை தேவன் ஆறுகளினாலே ஆசீர்வதிப்பார் பார்த்தீங்கன்னா எடுத்து வாசிங்க. சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க.
தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். இந்த வருஷத்துல அதிகாலமே உம்மை தேடுவேன். வறண்டதும் விடாய்த்ததுமாக தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆத்துமா தாகமாய் இருக்கணும். மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என்னவா? உங்களுடைய காரியங்களில், உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய வருமானத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே வறட்சியாய் காணப்படுகிறதான காரியங்கள், வறண்ட நிலம் போல காணப்படுகிறதான காரியங்கள். புரியல, நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல. இது என்ன காலமா? இது பனிக்காலம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா அப்படி கீரல் போட்டால் கூட என்ன ஆயிடுது பிரதர்? கீர்ன இடம் தெரியும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உதட்டில் வெடிப்புடும், அது அப்படி வலிக்கும். ஏன்னா சரீரம் என்ன ஆயிடுது? வறட்சி ஆயிடுது. உதடு என்ன ஆயிடுது? வறட்சி ஆயிடுறதுனால அது என்ன பண்ணுவாங்க? வேஸ்லினோ பயோலைனோ போட்டு தேய்ச்சி அது என்ன பண்ணுவாங்க? மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சாதான் அது நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒரு சில நேரத்தில் மாய்ஸ்சரைசர் காணோம், வளமான காரியங்கள் இல்லை, செழிப்பான காரியங்கள் இல்லை. கடந்த வருஷங்கள் அநேக விதமான போராட்டத்தில் ஓடிட்டு இந்த புதிய வருஷத்தை காண்கிறதான தேவ பிள்ளையே, இந்த வருஷமாவது ஏதாவது மாறுமா? இந்த வருஷமாச்சு வறட்சி இல்லாமல் இருக்குமா? இந்த வருஷமாச்சு கடன் தொல்லை இல்லாமல் இருப்போமா? இந்த வருஷமாச்சு பிசினஸ் லாஸ் ஆகாமல் இருக்குமா? இந்த வருஷமாச்சு குடும்பத்தில் சமாதானம் இருக்குமா? இந்த வருஷத்துமாச்சு நம்மளுடைய நிம்மதி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது நம்ம நடந்துக்கிறது பொறுத்து தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாள் காலை வேளையில யாருடைய வறண்ட நிலம் ஆறுகளால் ஓடும்னா வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகளுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாம்சத்திலே வாஞ்சை இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் காலத்தில் சொன்ன பிரகாரம் தான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுகிற தேவன் அவர் ரெடியா இருக்கிறார். ஆமென். அதை பெற்றுக்கொள்ள நாம கரெக்டா இருக்கிறோமா, தகுந்த பாத்திரமானா இருக்கிறோமான்னு பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில வந்திருக்கிறதான தேவ பிள்ளையே, சங்கீதக்காரன் தாவீது 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிற பிரகாரமாய் மாம்சத்துல வாஞ்சாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த வருஷத்துல வறண்ட நிலம் ஆறுகளால ஓட போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா தலைப்பு எழுதிக்கோங்க. வாஞ்சியாய் இருக்கணும். அப்பதான் வறண்ட நிலம் ஆறுகளினாலே நிரக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் இந்த வயல்வெளியை பார்த்துருக்கிறீங்க? வயல்வெளியை பார்த்துருக்கிறோம் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். இந்த வயல்வெளி காஞ்சி எல்லாம் அறுவடை முடிச்சோடனே அதை அப்படியே விட்டுருவாங்க. எப்படி இருக்கும் பிரதர்? அது பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குமா? அது வெடிப்பு வெடிப்பா இருக்கும். அடுத்த பயிர் போடுறதுக்கு முன்பதாக நேராக போய் பயிர் விதைச்சிருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டுருவாங்க, ஊற விடுவான். ஆமென். அதுக்கப்புறமா தான் டிராக்டர் வச்சு நேராக போய் ஏறு உழுதுருவாங்களா? தண்ணீரை வச்சு அதை பதப்படுத்துவாங்க. ஆமென். அப்பதான் அது உழும்போது மண் நல்ல வருவு, எப்படி சொல்றது, வசமாய் மாறி அப்பதான் விதைக்கும் போது அது நல்ல விளைச்சலை கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது வறண்ட நிலத்துல போய் விதைத்தா அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய காரியங்கள் ஓமையாய் தேவன் சொல்லி இருக்கிறார் லூக்கால. கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட வசனத்துக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது போய் இடுக்குல போய் மாட்டிக்கும், அந்த கல்லுல உயல் உண்டி அதனால செழிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி இல்லாதபடிக்கு இந்த வறண்ட நிலமாய் காணப்படுகிறதான நாம் தேவனுக்குள்ளாக மாம்சத்துல வாஞ்ச உள்ளவர்களாய் தேவனை அதிகமாய் பற்றி கொண்டு இந்த வருஷத்துல நடக்கும்போது உங்களுடைய வறண்டு காணப்படுகிறதான காரியம், தடையாய் காணப்படுகிறதான காரியம், பலவீனமாய் காணப்படுகிறதான காரியம், பண கஷ்டங்களோடு காணப்படுகிறதான காரியம் எல்லாவற்றிலும் என் தேவன் உடை தெரிந்து ஆறுகளை ஓட பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நதி ஓரம் பார்த்துருக்கிறீங்க? அதுக்கு போய் எவனும் தண்ணி பாய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. ஆமென். ஏன்னா அந்த தண்ணியே அதுக்கு போதும். அந்த இடம் எப்பவுமே எப்படி இருக்கும்? காஞ்சி போய் வறண்டு போய் இருக்குமா?
ஆறு ஓடுற இடத்துல செழிப்பு இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய காரியத்துல இந்த காலவேளையில வாஞ்சா எந்த ஒரு பிள்ளை தேவனை நோக்கி ஓடி வருகிறதோ அவர்களிடத்துல ஆறு ஓடும். ஆமென். இந்த வருஷத்துல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு காரியத்தை உங்களிடத்துல ஒப்பு எடுத்து காட்டி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவர் ரெண்டு பேர் மேல வாஞ்சியா இருந்தார். யாரும் சொல்ல முடியுமா? ஒன்று நம்மளுடைய பூமியின் மேல வாஞ்சியா இருந்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம் மேல வாஞ்சியா இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்படி இருந்ததா? ஹலோ தேவ பிள்ளைகளே, வெறுமையா இருக்கிறோம் பாஸ்டர். அடுத்த வருஷம் என்ன பண்றதுன்னு தெரியாமே இந்த வருஷத்துல வந்துட்டோம். ஆமே, எத்தனை பேர் சொல்றீங்க போன வருஷம் எப்படி ஓடிச்சுனே தெரியாது? டைலாக், நம்மளுடைய டைலாக் எப்படி ஓடிச்சுனே தெரியல. ஆனா போய் அந்த வருஷம் ஃபுல்லா நான் கேட்கும் போது தான் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமா போகுது பாஸ்டர், ரொம்ப பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், பலவீனமா இருக்கு பாஸ்டர், டியூ கட்ட முடியல பாஸ்டர், வீட்டில் சண்டையாவே இருக்கு பாஸ்டர். இவ்வளோ போராட்டத்தை கடந்துட்டு இந்த நியூ இயர் வந்தோன்னு ஒரு டைலாக், போன வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆமே, ஹல்லேலூயா. கடந்து வந்த கஷ்டங்களை மறந்து இந்த புதிய வருஷத்துலயாச்சும் ஏதாச்சும் நடக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கதான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து இந்த காலவேளையில என் தேவன் மேல எந்த ஒரு மகன், எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு மகள், எந்த ஒரு பிள்ளை வாஞ்சையா இருக்கிறதோ அந்த பிள்ளைகளுக்கு தான் தேவன் ஆறுகளை ஓட பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் ரெண்டு பேர் மேல வாஞ்சியா இருந்தார். ஒன்னு, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது கரெக்டாவே இல்ல. எப்படி இல்லையா? அது கரெக்டாவே இல்ல. அது பர்ஃபெக்டா இல்ல, தேவனுக்கு ஏற்றார் போல இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது வெறுமையா இருந்தது. நான் திரும்ப சொல்றேன், வறண்ட நிலம், வறட்சி, வெறுமை, கஷ்டம், நஷ்டம், பலவீனம், போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள், துரோகங்கள், சமாதான குறைச்சல்கள், இது எல்லாம் ஒரே கேட்டகரியில வரும். ஆமே, வறண்ட நிலத்தில் சேரும். ஆமே, வறட்சியான காரியத்தில் சேரும், வெறுமையான காரியத்தில் சேரும். என்னதான் போராடினாலும் பாஸ்டர் எங்க வீட்டில் காசே நிக்க மாட்டேங்குது, சம்பளமே நிக்க மாட்டேங்குது சொல்றீங்கல்ல, இது எல்லாம் வறட்சியை காட்டுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வரது அப்படியே இப்படி போயிட்டு பாஸ்டர் சொல்றீங்க பாத்தீங்களா, இது எல்லாவற்றையும் வறட்சியை காட்டுகிறது. ஆமென். உங்களுடைய காரியங்களிலே வறண்ட நிலம் எதனால வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பூமி அங்க ஒழுங்கின்மையா இருந்ததா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்மளை எப்படி அவர் வாஞ்சை வைத்தார்னா, ஓசியா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. பூமியின் மேல வாஞ்சையா இருந்தபடினாலே அது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கிறதை காண்கிறார். நம்மள எங்க கண்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஓசியா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய, நம்மளை எங்க எடுக்கிறார்? மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்துல நம்மளை கண்டு எடுத்தாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வனாந்திரம்னாலே கஷ்டம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வனாந்திரத்துல போய் குடிசை போட்டு உட்கார முடியுமா? நல்லா நிம்மதியா படுத்து தூங்க முடியுமா? தண்ணி கிடைக்காது, சோறு நம்ம எடுத்துட்டு போறது தான் கிடைக்கும். ஆமென். அப்போ இந்த கஷ்டமான சூழ்நிலையில தான் தேவன் நம்மளை கண்டெடுத்திருக்கிறார். ஆமென். அங்க பூமியும் ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கும் போது தான் கண்டெடுத்தார். நம்மளையும் தேவன் எதுல தான் கண்டெடுத்திருக்கார்? வறட்சியிலும் வனாந்திரத்துல தான் கண்டெடுத்திருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லாதவங்களாம் பிறக்கும் போதே கோல்டன் ஸ்பூனோட பிறந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? வரும் போதே அப்படியே வாயில தங்க ஸ்பூனோட தான் ஃபர்ஸ்ட் பிறந்தேன். யாரும் சொல்ல முடியுமா அந்த மாதிரி? கஷ்டத்தின் மத்தியில தான் வந்தேன்னு சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். அப்படி கொண்டு வந்த தேவன் தான் நம்ம தேவன். ஆமென். அப்படி கவனிங்க, அந்த வறட்சியான காரியத்திலிருந்து, வறண்ட வனாந்திரத்திலிருந்து தான் தேவன் நம்மளை. ஏன் பாஸ்டர் வறட்சி இருக்கக்கூடாதா நம்ம லைஃப்ல? வெறுமை நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாதான் கேட்டீங்கன்னா, அந்த வெறுமையும் வறட்சியும் யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனமும் லூக்கா 11:24 ரெண்டுமே ஒரே வசனம் தான். எடுத்து வாசி. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை.
மத்தி 12:43, அசுத்த லூக்கா 11:24, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று வாசி. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது கிளம்பி போயிட்டு வறண்ட இடங்களில் அலைந்து எங்க இருக்குதான், எங்கதான் இருக்கும் அசுத்தாவி? வறண்ட இடங்கள் எங்கதான் இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. எங்க இருக்குமா அசுத்தாவி? அங்க இலைப்பாறுதலை தேடி அலையுமா? ஹலோ, இப்ப புரிஞ்சுக்கோங்க பாஸ்டர், ஒரு முன்னேற்றமும் இல்லை என் லைஃப்ல, என் குடும்பத்துல ஒரே பிரச்சனையாவே இருக்கு. வேலு பிரதர் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. கவனிங்க கவனிங்க கவனிங்க. பலவிதமான சூழ்நிலை, எனக்கு வளர்ச்சியே இல்லை பாஸ்டர் சொன்னீங்கன்னா கவனிங்க, வறட்சியாவே இருக்கு, வளர்ச்சி இல்லை, வறட்சி தான் இருக்கு, வறண்ட நிலம் போல தான் இருக்கு எங்க லைஃப்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல அசுத்த ஆவி என்ன பண்ணிட்டு இருக்கு? இலைப்பாரி கொண்டிருக்கு. உலாவி இல்லை, இலைப்பாரி கொண்டிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் வெறுமையா இருக்கிறீங்க, நீங்களும் ஒழுங்கின்மையா இருக்கிறோம். ஆமென். அப்ப அந்த அசுத்தாவி எங்க இருக்கும்? அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரையும் நம்ம கூடயே தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கையில பிடிச்சு சொல்லுங்களேன், அசுத்தாவி எங்கேயும் இல்லை, உன் கூட தான் இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் இப்படி சொல்றீங்க? நாம எப்ப பர்ஃபெக்டா மாறுறோமோ, ஆண்டவரை துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, கரெக்டான டைம்ல ஆராதனை கலந்து கொள்ளுகிறதுல எப்ப மாறுறீங்களோ அப்பதான் அசுத்தாவி டிஸ்டர்ப் ஆவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் பாட்டுன்னு போக வேண்டிய டைம் தான் போவேன், உட்கார வேண்டிய டைம்ல தான் உட்காருவேன், வர்ஷிப் டைம்ல கையை தட்ட மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், சும்மாவே இருந்துட்டு போவேன். ஆமென். அப்படின்னு சொன்னீங்கன்னா அசுத்தாவிக்கு பிரச்சனையே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அசுத்தாவிக்கு ஏற்ற இடம் தான் இந்த வறண்ட நிலம், வறட்சியான இடம், வனாந்திரம். இது எல்லாமே யாருக்கு உண்டானது? வருமானமே இல்லை பாஸ்டர், இதான் இவ்வளோ பிரச்சனையில இருக்கிறோம் பாஸ்டர், எனக்கு பலவீனமாவே இருக்கு, எல்லாம் சுகமா இருக்கிற மாதிரி தான் தோதா, ஆனா ஏதோ ஒரு சோர்வு இருக்கு பாஸ்டர் சொல்றீங்கன்னா இங்கெல்லாம் வறட்சி இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். பிசாசு ஏதோ தடை பண்ணிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலிருந்து வெளியே வரணும், தேவன் மேல உங்களுடைய மாம்சம் வாஞ்சியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பொழுதுதான் நீங்க அதை விட்டு விலகி வெளியே வர முடியும். ஆமென். உங்கள் வீட்டில் அவன் இலைப்பாற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம பர்ஃபெக்டா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது, நாமளே ஏனோ தானு ஓடிட்டு இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? ஸோ நாம தேவனுக்குள்ள வாஞ்சியா இருக்கும்போது தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தேவன் என்ன பண்ணார்? பூமியை என்ன பண்ணார்? நாம என்ன பண்ணணும் அதை சொல்லிட்டு, எப்படி இருந்தால் தேவனுடைய ஆறு நம்மளுடைய வீடுகளிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாயும் சொல்லிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. பூமியை என்ன செய்தார், நம்மளையும் என்ன செய்யணும்? சங்கீதம் 65 சங்கீதம் 9 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த ஜீவ நதியினாலே. ஒரே ஒரு விஷயம் முக்கியமானது, அதை திருத்தி தான் தானியத்தை விளைவிக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இதே மாதிரியே தான் தேவன் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கிறத தேவன் திருத்தினாரா இல்லையாமா? திருத்திதான் பகலை உண்டா ஆள சூரியனும், இரவை ஆள சந்திரனையும் உருவாக்குறார். பகல் என்று பெயரிடுகிறார், இரவு என்று பெயரிடுகிறார், புல் பூண்டு முளைக்க செய்கிறார், ஜீவராசிகளை உருவாக செய்கிறார். ஆமென். எல்லாத்தையும் செய்யறாரா? இது எல்லாம் எதன் மேல வாஞ்சையினால செய்யறாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த பூமியின் மேல வாஞ்சை வைத்து அங்கே ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஒரு மனுஷனை அந்த இடத்துல நமக்கென்று, ஆமென், நம்மை துதிக்கும்படியாக ஒரு மனுஷனை ஏற்படுத்த அவர் வாஞ்சை கொண்டு எல்லாவற்றையும் திருத்திட்டே வராரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதை திருத்தின உடனே தான் அது ஒரு நல்ல ஒரு தோட்டமாய் மாறினது. ஆமென். அந்த தோட்டத்தின் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்படி அது மாறுச்சு?
எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. வெறுமையாய் இருந்த பூமியை எப்படி மாற்றி இருக்கிறாராம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. எங்கிருந்து ஓடிச்சான்? எங்கிருந்து ஓடிச்சான்? அவர் எதை நன்றாய் மாற்றினாரோ, எதை திருத்தினாரோ, அங்கிருந்து தண்ணீர் ஓடி 4ஆய் பிரிஞ்சு அந்த இடத்தை செழிப்பா மாறிச்சான். ஆமே. கீழே போய் வாசித்தீங்கன்னா அந்த 4 நதிக்கும் ஒரு பேர் உண்டு. ஒரு நதி பாயிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமே. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம எப்ப திருந்துறோமோ, தேவனுக்கு ஏற்றாற் போல எப்ப மாறுகிறோமோ, அப்பதான் ஒரு நதி பாயும். எங்கிருந்து பாயும் பாஸ்டர்? அங்க ஏதேனிலிருந்து பாய்ந்துச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு எங்கிருந்து பாயும்? நான் எடுத்து வாசிங்க. யோவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களே உங்களை திருத்தும் போது ஒரு நதி எங்கிருந்து பாய்தான் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆறு. யோவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு. என்னவா? எங்கிருந்து புறப்படுகிறது? உங்களுக்கு உண்டான ஆறு ஊற்று எங்கிருந்து தான் வரும்? சத்தமா சொல்லுங்க. அங்க ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டுச்சு. உங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல என் தேவன் வறண்ட நிலத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற எங்கிருந்து தான் உங்களுக்கு வரும்? ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படுமா? ஆமென். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கடைசியா வாசிங்களேன். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கடைசி 3 லைன் மட்டும். 65:4 சங்கீதம். ஹலோ, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினாலே என்ன வருதா? இந்த ஊற்று, இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிறதான ஊற்றின் நிமித்தமாய் உங்களுக்கு திருப்தி உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊற்று தான் நம்மளுக்கு இந்த வருஷத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திலிருந்து வருகிறதான ஊற்றை நாம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 3 காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியம் தோன்றணும்னா இப்பொழுதே அது தோன்றும். இந்த வருஷத்துல தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியை கொடுக்க வல்லவர், அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, மனுஷனால கூடாதது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அது என் தேவனால் மாத்திரமே சாதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரமே நம்மளுடைய வறட்சியில ஆறுகளை ஓட பண்ண முடியும். ஆமென். நம்ம என்னதான் உழைச்சாலும் ஓடினாலும் என்னதான் சம்பாதிச்சாலும் சொல்லுவாங்களே, ஒற்றை மண்ணு தான். ஆமா. இப்போ அதை மாற்றத்துக்கு யாரால தான் முடியும்? அந்த மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவரை அறியணும். அந்த 43:19ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறப்ப, நீங்கள் அதை என்னால தான் மாற்ற முடியும் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று கிளம்பி உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலாவது நீங்க தேவனை அறியணும். மத்தேயுல சொல்லியிருக்கிற பிரகாரமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். இதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பொழுதுதான் இவைகளை எல்லாவற்றையும் அடிஷனல் +1 போட்டு குத்துக்கோரு. ஆமென். அப்போ இதை அறிந்த நீங்கள் அறியாதபடி இருக்கிற வரைக்கும் எந்த மாற்றமும் வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரெக்டா தேவனை துதிக்கணும்னா கரெக்டான நேரத்தில், கரெக்டா இல்லையா? தேவனை கரெக்டான நேரத்தில் துதிக்கணுமா இல்லை எப்போனாலும் துதிக்கலாமா? இதை அறிஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? அறிஞ்சா கரெக்டான நேரத்தில் வந்து துதிச்சிங்கன்னா அதுக்குண்டான ஆசீர்வாதம்
+1 கொடுத்துருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. முதல் காரியம், அவரை அறிந்தால் தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படும். இரண்டாவது நீதிமொழிகள் 28-25 வாசிங்க. பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான், ஓகே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கவனிங்க, எந்த ஒரு பிள்ளை எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் நம்பி வாழ்கிறதோ அந்த குடும்பத்துல இங்கிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு அந்த குடும்பத்துல ஒரு செழிப்பு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவரை நம்பணும். மூன்றாவது காரியம், ஏசாயா 43:20 வாசிங்க. ஏசாயா 43:20. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய வறட்சி மாறணும். ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு உங்களுடைய வறண்ட நிலங்கள் ஆசீர்வாதமாய் மாறணும்னா மூன்றாவது காரியம், நீங்க தேவனை அதிகமாய் கனம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்கி ஏஞ்சவனே கொட்டாவி விட்டுட்டு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் எழுந்து பர்ஃபெக்டா ரெடி ஆயிட்டு முழங்கால் படிட்டு அவருக்குன்னு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவரின் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்திலிருந்து ஊற்று உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய சரீரங்களில், உங்களுடைய தேவைகளில் தேவனுக்கு உண்டாக்கணும்னா முதல் காரியம் என்ன இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அறியணும். ரெண்டாவது நம்பணும். மூன்றாவது கனம் பண்ணணும். அப்பொழுதுதான் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி மூன்று காரியங்களை நீங்கள் செய்யும் போது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி கவனிங்க. அவருடைய சாட்சி விளங்க உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. சாட்சி எப்போ சொல்லுவோம்? சொல்லுங்க. சாட்சி எப்போ சொல்லுவோம்? சாட்சி எப்போ சொல்லுவோம்? 1 லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல 10 லட்ச ரூபா லாஸ் ஆனவொடனே, ஆண்டவர் எனக்கு 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணார், அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா? எப்போ சொல்லுவோம்? 1 லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல 2 லட்ச ரூபா வரும்போது என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் எனக்கு சுக பலத்தோடு எங்களுக்கு கொடுத்தா சாட்சி சொல்லுவோம். ஆமென். கடந்த ஆண்டு முழுவதுமாய் எங்களை பாதுகாத்து இந்த ஆண்டில் நடக்க செய்தா சாட்சி சொல்றல. உண்மையா சொல்றேன், ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து சாட்சியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை விளங்க பண்ணும்படியாகவே அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள நாம வாஞ்சையா இருக்கணும். ஆமென். எப்படி பாஸ்டர் கேட்டீங்கன்னா, எப்படி தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து சாட்சியாய் நிற்க வைக்கிறார் கேட்டீங்கன்னா, ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மளுக்காக அவர் என்ன செய்வார் சொல்லிட்டு கடந்து போகிறேன். ஆபக்கூக்கு ஆணையிட்டு கொடுத்த அருமையான எபிரோன் சபைக்கு தேவன் இந்த வருஷத்துல ஆணையிட்டு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். என்னமா இங்க கவனிங்க. நம்மளுடைய காரியங்கள்லாம் எப்படி சொல்லுவோம்? வானத்திலிருந்து தேவன் ஒத்தாசி அனுப்பார், வானத்தின் பலகணிகளை திறந்து என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்க என்ன பண்றாரா, உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார்னா பூமியை பிளந்து ஆறுகளை ஓட பண்ணுவாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியை பிளந்துனா புரிஞ்சுக்கோங்க, மோசேயின் காலத்துல பின்னாடி யார் தொத்திட்டு இருக்கா? எகிப்தியர் பார்வோன் தேசம் முழுவதுமாய் அவர்களை தொத்திட்டு இருக்கு. செங்கடலை பிளக்க செய்கிறார். ஆமென். வனாந்தர வழியா நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. தாகம் எடுக்குது, ஒண்ணுமே இல்லை, வறட்சியா இருக்கு, கண்மலையை உடைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போஸ்டர் இது என் லைஃப்ல நடக்குமா
அதை உடைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன் தடையை உடைக்க, உன் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெற, உன் போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற, உன் வருமான குறைச்சலிருந்து வருமானம் பெருக்கம் அடைய இந்த நாள் காலை வேளையில வாஞ்சாய் இருக்கணும் பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் வாசித்த சங்கீதத்துல வெண்கல கதவுகளை உடைத்து, அதுதான் சொல்றேனே, பூமியை பிளந்த ஆறுகளை ஓட பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது விசுவாசிக்கும் போதுதான். சங்கீதம் 107 சங்கீதம் 35 வசனத்துல வாசிங்க. வாசித்த சங்கீதத்தில் 35 வசனத்தை வாசிங்க. 107 35. 107:35. அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும், அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. எப்பொழுது மாற்றாரா? எப்பொழுது மாற்றாரா? உங்க பூமியை பிளந்து தடைகளை உடைத்தெறிந்து உங்கள் பிரச்சனையாய் கொண்டு வருகிறதான சத்துருவை முறியடித்து அதை தேவன் நீரூற்றாக மாற பண்ணுவாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. வறட்சியே உங்களிடத்துல இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு இடத்துல எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 37 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. 31 அதிகாரம் 7 வசனத்தை எசேக்கியேல் எப்படி அந்த காரியங்களை செய்கிறார், நீரூற்றாய் மாற்றுகிறார் பாருங்கன்னா வாசிங்க. எசேக்கியேல் 31 அதிகாரம் 7 வசனத்தை. அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே. கவனிங்க 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 கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தான் ஆலயமாகி இந்த சபையை என்னும் ஊற்றுல நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஆலயத்தில் நீங்க வேரூன்றினவர்களா இருக்கணும். ஆமென். நான் சொல்ல வரது புரிஞ்சுச்சா? எங்கிருந்து தான் ஊற்று கிளம்பும்? தேவ ஆலயத்திலிருந்து கிளம்பும். எப்போ நீங்க செழிப்பாய் பசுமையா வறட்சி இல்லாம காணப்படுவீங்கன்னா உங்களுடைய மரம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய குடும்பம் தேவனுடைய ஆலயத்தில் வேரூன்றினவர்களா இருக்கும் போதுதான் அங்க பலவிதமான ஆசீர்வாதத்தினால எங்கள் தேவன் உங்களை அலங்காரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வேர் ஊன்றினவர்களா இருக்கணும். எதுல? எங்க? ஊற்று அண்டையில. ஊற்று எங்க இருந்து கிளம்புது? தேவனுடைய ஆலயத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு சில பேருக்கு ஏன் வறட்சி இருக்குன்னா ஆலயத்தில் இருக்கிறாங்க. கவனிங்க கவனிங்க. வேறு உள்ள போல. ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சபையில் இருக்கதான நாட்டப்பட்டவர்களாகிய நீங்களும் ஒழுங்கா வேறு ஊன்றினா தான் இங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. லேட்டா வந்து வேறு வச்சுட்டு திரும்பி எடுத்துன்னு போயிட்டு கதை. லைஃப்பும் இப்போ அப்படி தான் இருக்கு. வரோம், உட்காரோம், ஏதோ செய்கிறோம், அமைதியாக உட்காரோம். நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பிசாஸ் கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் இப்படி அப்படி தான். நான் கையை தட்டி ஆராதிச்சா தானே உனக்கு பிரச்சனையாகும். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. கூடயே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். சும்மா போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். நானும் கிறிஸ்டின். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுவும் உன்னை நோண்டாது, நீ அதுவே நோண்ட மாட்டேன். அவன் இலைப்பாரி கொண்டு தான் இருப்பான் அவங்க கூட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீ எப்போ தேவனுக்குள்ளாக வேர் ஊன்றுகிறோ, ஆமே, அந்த மாங்காய் கொட்டை எப்போ அதையே உடைத்து, கவனிங்க, மேலே இருக்கிற ஷெல் உடைக்கப்படணும் மாங்காய் கொட்டைக்கு. ஆமே. எந்த ஒரு விதையா இருந்தாலும் உடைப்பட்டாதான் அது வேர் ஊன்றும். ஆமே. கரெக்டா இல்லையா? கோதுமை மணியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அந்த மணி உடைந்து அதுக்கப்புறமா வேறு ஊன்றினோட தான் மேலே வெளியே வரும். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ நம்மளை நாமே அறிந்து தேவன் நம்மளை திருத்த கொள்ளும் போது, நம்ம திருந்தாவிட்டால், உடைக்கப்படாவிட்டால், தேவனுடைய சிச்சைக்கு நம்ம அனுபவம் இல்லாதபடிக்கு தூரமாகவே நம்ம பண்ணாதானே பிரச்சனை. வேதத்தை வாசித்தா தானே பிரச்சனை, ஜெபித்தா தானே பிரச்சனை. உடைக்கப்படாமையே இருந்தா நீயும் சும்மாதான் இருப்ப, அதுவும் சும்மாதான் இருக்கும். ஒரு ஆசீர்வாதமும் ஒரு மாங்காய் கூட பார்க்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா,
ஹalleluya. நான் கஷ்டத்தின் மத்தியில தான் பாஸ்டர் வரேன், ஆனா தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கிறேன். இப்போ ஷக்கினா சிஸ்டர் சொன்னாங்கல்ல, அந்த நியூ இயர் சர்வீஸ்ல எதனால அழுதனே தெரியாது. நான் திரும்பவும் சொல்றேன், ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஆமென். அது தேவன் நிரப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. ஹalleluya. இன்னைக்கு காட்டுமரத்தில் ஒரு சிஸ்டர் அப்படிதான் ரொம்ப நாளா ஒரு மாதிரி கட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ஜெபித்து ஆராதனை துவங்கினது உடனே அந்த சிஸ்டராலே அறிய முடியாத அளவுக்கு பொங்கி எழுந்து அந்த சிஸ்டரெல்லாம் தள்ளி விட்டாங்க. போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. மூஞ்சி இருட்டாவே இருக்குன்னா இதுதான் காரணம். நீங்கள் இன்னும் உடைக்கப்படலை, ஃப்ரெஷ்ஷாக மாறலை. உங்கள் குடும்பத்துலேயும் மாறாது, உங்கள் பிரச்சனையும் மாறாது. 2025 தான் முடிஞ்சிச்சு, 26 மாறுமான்னு கேட்டீங்கன்னா நீ மாறுற வரையும் மாறாது. அல்லேலூயா. நீ வேறு ஊன்ற வரையும், சபையில உண்மையா இருக்கிற வரைக்கும், ஊழியக்காரருக்கு உண்மையா இருக்கிற வரைக்கும், நாம சபையில எதற்காக நாட்டப்பட்டோமோ இந்த சபையின் மேல வாஞ்சா இருக்கிறோமா, ஊழியக்காரரோடு சேர்ந்து வாஞ்சாவோடு இந்த ஊழியத்தை நடத்துகிறோமா, இந்த எல்லா காரியத்திலும் நம்ம தேவனுக்குள்ளாக. நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு நடிச்சிடலாம், எனக்கு ஏற்றா போல நடிச்சிடலாம், தேவனிடத்துல நடிக்க முடியாது. ஆமென். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், நீ என்ன நிலைமையில இப்ப உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற கூட தேவன் அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உள்ளம் உடைக்கப்படணும். மேட்டிமை இருக்கக்கூடாது, பணம் இருக்கக்கூடாது, சொந்த மதங்கள் இருக்க நான் பார்த்துக்குவேன், அதை செஞ்சிருவேன் நினைக்காத. என் தேவனால் மாத்திரமே உனக்கு ஆறுகளை உண்டாக்க முடியும், உனக்கு செழிப்பை கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த செழிப்பு இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஊற்றினாலே உனக்கு செழிப்பு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு நாம இந்த ஆலயத்தில் வேரூன்றினவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிற சங்கீதம் 107 சங்கீதம் 34 வசனத்தை வாசிங்க. எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, செழிப்பை கெடுக்கிறதான காரியத்தை சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுகிற 107 சங்கீதம் 34 வசனத்தை வாசிங்க. குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தமும். என்னமா? குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் நல்லா இருந்த பாஸ்டர், சூப்பரா இருந்த, சர்ச்சுக்கு வந்த உடனே இப்போ எதுவுமே சரியாவலன்னு கேட்டீங்கன்னா பொல்லாப்பு உங்களிடத்துல காணப்படுதுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. பொல்லாப்பு இருந்தா செழிப்பை உவர் நிலமாய் மாற்றிடுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வறட்சியாய் மாற்ற, செழிப்பா இருக்கிறது, வருமானம் நல்லா வந்திருக்கும், சந்தோஷம் வந்திருக்கும், சமாதானம் இருந்திருக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே. இப்போ ஏன் இல்லைன்னா பொல்லாப்பு உன்னிடத்துல வந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பொல்லாப்பு உன்னிடத்துல சேராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணுமா? செழிப்பா இருக்கிறது கூட வறண்ட நிலமாய் மாற்றிடுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பொல்லாப்பு தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருந்தா, இந்த வாஞ்சை இல்லாமல் இருந்திருந்தா, இந்த நாள் காலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் உங்களை உடைத்து தேவனுக்குள்ளாக உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை, நீங்க என்னை உருவாக்கினாலே ஒழிய நான் உருவாக முடியாது. எப்போ இந்த அர்ப்பணிப்பு உங்களுடைய வாழ்க்கையில வருதோ, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இங்கிருந்து ஒரு ஜீவ ஊற்று உங்களுடைய வீடுகளில் பாயும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்ன பிரகாரம் தான் இந்த வீட்டின் நன்மையினாலே திருப்தியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வறண்ட நிலம் அப்போது தான் ஆறுகள் ஓடும். ஆமென். ஆலயத்தில் வேரூன்றினவர்களாய் நிற்கும் போது தான் மரம் செழிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்த உடனே மரமாயிருமா? வேறு ஊன்றதுக்கு கஷ்டப்படும். விதை ஒன்று ஊழ்ந்தா கூட ஒரு இடத்துல போய் நின்றுடும். ஆறில் தண்ணி நிறையா வந்தோன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கும். ஆமென். ஒரு இடத்துல ஸ்பாட் வச்சு அந்த இடத்துல லைட்டாக வேறு விட்டதுக்கு அப்புறமா தான் முதல்ல என்னவா வரும்? செடியாக வரும், மரமாக மாறும், அதுக்கப்புறம் அநேகருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்கள் நிமித்தம் அந்த காடே ஒரு ஆமென் செழிப்பை காணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆலயத்திலே புறப்படுகிற ஊற்றினாலே, எப்படி ஏதேன்ல துவங்கின ஒரு நதியினாலே 4 பாய்ந்து அந்த இடத்தை தேசத்தை வளமாக்கினதோ, அதே போல் இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிறதான ஊற்று உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வசிக்கிற இடத்தையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து இந்த வருஷம் முழுவதுமாய் வறண்ட நிலத்தை போல இல்லாதபடிக்கு செழிப்பான நிலமாய் தேவன் மாற்றும்படியாக, அதற்கு நாம தேவன் மேல வாஞ்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து செல்லும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?
வரை தடைப்பட்ட மக்கள் மேல பேசி தேவன் அடுத்தவாதத்தில் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் சபையிலே வேறுண்டு நிற்கிற பிள்ளைகளாய் நம்மளை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்குள்ளாக இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவன் மாற்றமடையாக கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய ஆண்டவரே அனுக்கிரகத்தினாலே இந்த புதிய வருஷத்தை காண செய்து இந்த முதல் ஓய்வு நாளாகி இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்ளும்படியாக வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் உன்மேலே வாஞ்சியாய் இருக்கும்போது வறண்ட நிலங்கள் செழிப்பாய் மாறும் என்று பேசியிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாய் உண்மையில வாஞ்சியாய் இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். அதுக்கு நாங்கள் உண்மை அறியணும், நம்பணும். உண்மை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாறும்போது, சபையில் வேரூன்றி நிற்கும்போது, மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவேன்னு சொன்ன தேவன் எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுறதான எல்லா வறட்சிகள், அந்தகார கிரியைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. பூமியை பிளந்து ஆண்டவரே ஆறுகளை ஓட பண்ணுவேன்னு சொன்ன தேவன் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஓட பண்ணுவீராக. ஆண்டவரே செழிப்பை காணட்டோம்ப்பா. எங்கள் சபை விசுவாச பிள்ளைகள் செழிப்பை காணட்டும். உமக்கு சாட்சி விளங்கும்படியாக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை சிறிய முதல் பெரியவரை கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.